Hello viewers, welcome back to Viva English. இந்த வீடியோல daily use sentences நம்ம பார்க்க போறோம். Okay, let's get started. எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? எப்படி கேட்கலாம்? How long have you been here? ஒரு சின்ன announcement. என்னோட சேனல்ல இருக்கிற கண்டென்ட் புக் ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அவன் கையை நான் தட்டி விட்டுட்டேன். எப்படி சொல்வீங்க? ஐ ஸ்மாக்ட் ஹிஸ் ஹேண்ட் அவே. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? I'm not used to it. I'm not used to it. அவ்வளவா நான் வெளியே சாப்பிட மாட்டேங்க. எப்படி சொல்லலாம்? I don't eat out much. I don't eat out much. நியாயமான விலையா இருக்கிறனால இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதுக்கு நீங்கள் since யூஸ் பண்ணணும். Since the price is reasonable. இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணலாம். இருந்தனால, நியாயமான விலையா இருந்தனால, அப்போ இஸ்க்கு பதிலாக என்ன போடுவீங்க? was. ஏன்னா past tense. Since the price was reasonable. இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம். கண்டிஷனாக மாற்றலாம், நிபந்தனையா. நியாயமான விலையா இருந்தால் அப்போ சின்ஸ் வருமா? வராது. அதுக்கு பதிலாக எதை போடுவீங்க? இஃப் த பிரைஸ் இஸ் ரீசனபிள். நெக்ஸ்ட், எப்பத்திலிருந்து இப்படி செஞ்சிட்டு இருக்கான்? எப்படி கேட்பீங்க? சின்ஸ் வென், எப்பத்திலிருந்து. has he been doing so? இப்படி செஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட், என்ன வர வச்சிட்டாங்க. நானா வரல, என்ன வர வச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? he made me come. he made me come. உன்னை நான் வர வைப்பேன். இது எப்படி சொல்லுவீங்க? I will make you come. I'll make you come. நெக்ஸ்ட், எப்படி சமாளிப்பேன்னு தெரியலங்க. அடிக்கடி சொல்வோம், பட் எப்படி சொல்றது? I don't know how I will manage. I don't know how I manage. அதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சமாளிப்பேன் அப்படி இல்லை, சமாளிக்கிறதுன்னு. ரொம்ப சிம்பிள். ஐ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ். அந்த ஒரு இடம் மாறிடும். ஐ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? I don't know how I am going to manage. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மற்ற சென்டென்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், நான் தான் அப்படி செஞ்சேன். அப்படியே அழுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, வலியுறுத்தி. நான் தான் அப்படி செஞ்சேன். I was the one. நான் தான். Who did that? அப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன். அதை செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. எப்படி சொல்வீங்க? சிம்பிள். It doesn't take long to do it. It doesn't take long to do it. மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லதை நீ பாரு. எப்படி சொல்லலாம்?
லுக் ஃபார் த குட் இன் அதர்ஸ். லுக் ஃபார் த குட் இன் அதர்ஸ். நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் தேங்க்யூன்னு. நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எப்படி சொல்வீங்க? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தட் யூ டிட். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதை பார்த்து நீங்கள் ஃப்ரேஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ செஞ்ச எல்லாத்துக்கும், ஃபார் ஆல் தட் யூ டிட். நெக்ஸ்ட், ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சது. எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டுட் டு சம் எக்ஸ்டென்ட். ஓரளவுக்கு, டு சம் எக்ஸ்டென்ட், இந்த 3 வார்த்தைகள். அது நல்லதுக்கு தான். அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷயம் நடந்த பிறகு அது நல்லதுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபார் த பெஸ்ட். இட்ஸ் ஃபார் த பெஸ்ட், நல்லதுக்கு தான். நெக்ஸ்ட், அதை முடிக்க 1 வருஷம் ஆச்சு எனக்கு. எப்படி சொல்வீங்க? It took a year to finish. It took a year to finish. Took, past tense. எடுத்துச்சு, ஆச்சு. இவ்வளவு நேரமாவா? அடிக்கடி கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், பட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஆல் திஸ் while, இவ்வளவு நேரமாவா? பழகிக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா பழகிக்க. எப்படி சொல்வீங்க? கெட் யூஸ்ட் டு இட். கெட் யூஸ் டு இட். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது யூஸ்ட் அப்படின்னு கேட்காது, யூஸ் அப்படின்னு தான் கேட்கும். கெட் யூஸ் டு இட். உனக்கு கல்யாணம் ஆகும்போது புரியும் இல்லை? சில நேரம் கோவமா அப்படின்லாம் சொல்லுவோம். பட் இது எப்படி சொல்லலாம்? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் when you get married. when you get married, உனக்கு கல்யாணம் ஆகும்போது you will understand, உனக்கு புரியும். நெக்ஸ்ட், அவன் சொல்றது உண்மையாத்தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட் சென்டென்ஸ் மாதிரி தெரியும், உண்மைதான். பட் எப்படி ட்ரை பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? அவன் சொல்றது, வாட் he says, உண்மையாத்தான் இருக்கும். must be true. இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண பழகிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அவன் சொல்கிறது, அந்த ஃப்ரேஸை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வாட் he says. அவன் சொல்கிறது உண்மை அல்ல. வாட் he says is not true. ஓகே, நெக்ஸ்ட், அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அடிக்கடி சொல்லுவோம், அதனால தாங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எப்படி சொல்வீங்க? that's why, அதனால தான். I kept telling, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். I kept telling. அவங்க மிரட்டுனா என்ன பண்ணுறது? எப்படி சொல்லலாம்? எப்படி கேட்கலாம்? வாட் இஃப் they threaten me. threaten, மிரட்டுறது, பயமுறுத்துறது. வாட் இஃப், வாட் இஃப் அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் கேள்வியில் நீங்கள் சேர்த்து கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்றது தான் அது. வாட் இஃப் they threaten me. நெக்ஸ்ட், யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்? no one will believe you. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், நீ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. நீ சொல்றத எப்படி சொல்வீங்க? no one will believe what you say. நீ சொல்றத, what you say, 3 வார்த்தை.
அவன் சொன்னதை பெருசாக எடுத்துக்காத. அடிக்கடி சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் இதை எப்படி சொல்வீங்க? டோன்ட் டேக் ஹிஸ் வேர்ட்ஸ் சீரியஸ்லி. பெருசாக எடுத்துக்காத. டோன்ட் டேக் இட் சீரியஸ்லின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அவன் சொன்னதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் ஹிஸ் வேர்ட்ஸ் சீரியஸ்லி. பாய்ஸ்னாலே அப்படி தாங்க. சில நேரம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில நேரம் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. That's just the way boys are. That's just the way boys are. நான் எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியாது. கோவமாக சொல்லுவோம் இல்லைங்களா? எப்படி சொல்வீங்க? You don't know. உனக்கு தெரியாது. How busy I am. You don't know how busy I am. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். அது எல்லாமே உன்னோட தப்பு தான், இல்லை மற்றவங்கள சொல்லாத, எல்லாமே உன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் ஆல் யோர் ஃபால்ட். இட்ஸ் ஆல் யோர் ஃபால்ட். இதெல்லாம் உன் தப்பு தான். அது உன் தப்பே இல்லை. ரொம்ப வலியுறுத்தி அழுத்தி சொல்கிறோம் பாருங்க, அது உன் தப்பே இல்லை. எப்படி சொல்லுவீங்க? That's not at all your fault. இந்த not at allனு வருது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே வலியுறுத்துவது. That's not at all your fault. உன் தப்பே இல்லைங்க. என்கிட்ட கேட்காம பண்ணிட்டாங்க. ஒரு வருத்தத்தோட சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட கேட்காம பண்ணிட்டான். He did it without asking me. He did it without asking me. நான் வரலனா உனக்கு பரவாயில்லையா? அடிக்கடி கேட்போம் இல்லையா? ஸோ எப்படி கேட்பீங்க? Is it okay if I don't come? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ். Is it okay for you if I don't come? அந்த for you கூட நீ சேர்த்துக்கலாம். Is it okay if I don't come? நீ எங்கிட்ட கேட்டிருந்தா, கேட்கல ஆனால் சொல்கிறோம் இல்லையா, நீ எங்கிட்ட கேட்டிருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் மீ, நீ எங்கிட்ட கேட்டிருந்தா. நீ எங்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி இருக்க மாட்டேன். நீ எங்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி இருக்க மாட்டேன். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் மீ I wouldn't have said. ஸோ சிம்பிள். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் என்னுடைய கிராமட்டிக்கல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரும், புக்லேயும் அது வரும். வேணும்னே இதை நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் 3 to 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். deliberately, intentionally, on purpose, purposely. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பத்திலிருந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எப்படி சொல்கிறது? சின்ஸ் வென். இங்கிலீஷில் 2 வார்த்தை வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் புக் ஃபார்மேட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். புக் ஃபார்மேட் ஹார்ட் காப்பியும் இருக்குது, புக் ஆன்லைன் காப்பி, சாஃப்ட் காப்பியும் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.